ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோடும் ரொம்ப பரபரப்பாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆன ஃபியூ மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட எனக்கு மைண்ட் கிளியர் ஆச்சு. ஓகே, இவங்க ஒன்லி ஃபார் மணிக்காக தான் யாரோ அனுப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெளிவாச்சு. பிகாஸ் இவ்வளோ நாளாக நாங்கள் வரல, இப்போ லேண்ட், அதாவது இந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இதில் எங்களுக்கும் ஷேர் இருக்குல்ல, அதனால தான் நாங்கள் வாங்கிட்டு போக வந்தோம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க பேர் முத்துமலர் அப்படின்றத இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அப்பதான் தெளிவாச்சு. பட் வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிவின் ஒன்ஸ் அகைன் அந்த மொபைல் வாங்கி எல்லா போட்டோஸுமே நல்லா பாக்குறாரு. பார்த்ததும் இது கன்ஃபார்மா ஏஐ எடிட் தான் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். இது எடிட் மாதிரி தெரியல, ஒரிஜினல் மாதிரி இருக்கு அப்படின்னு நிவின் சொல்றாரு. பட் நிவின் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அவரால் ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும் அது ஒரிஜினல் பிக்கா இல்லை எடிட்டட் பிக்கான்னு சொல்லி. பட் எனக்கு அதை பார்க்கும்போது அது எடிட்டட் வெர்ஷன். ஏன்னா இப்போ ஒரிஜினல் மாதிரியே அப்படியே இருக்கிறத மாதிரி தான் ஆப்ஸ்லாம் வந்திருக்கு. ஏஐ ஆகட்டும், இந்த சாட் ஜிபிடி அண்ட் அந்த ஜெமினிலாம் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே நம்ம ஒரு 3 பிக்சரை கொடுத்து அதை ஒரு ஃபேமிலி பிக்காக கன்வெர்ட் பண்ணி தர சொன்னா அப்படியே எக்ஸாக்டா ஒரிஜினல் மாதிரியே அதாவது ரியல் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க எடிட் பண்ணி தராங்க. பட் நிவின் அதை ஒரிஜினல் சொன்னது ரொம்ப ஷாக் ஆகி ஈவன் ரொம்ப கன்ஃபியூஸ்மே ஆகிடுச்சு மைண்டுக்கு. ஸோ ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்போ வரைக்குமே எனக்கு அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க இல்லையா, 25 இயர்ஸா கத்தார்ல தான் இருந்தோம், அங்க இருக்க பக்கத்துல இருக்கவங்கலாம் போயிட்டு கூட நீங்க கேட்டு விசாரிச்சு பாருங்க, நாங்களே உங்களுக்கு இந்த விசா பாஸ்போர்ட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், நீங்க எல்லாரும் போயிட்டு அங்க கூட விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இமீடியட்டா விஜய் போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ்மே வராரு. ஈவன் அங்க பிள்ளையா ஒருத்தர் இப்ப வந்திருக்காரு இல்லையா, புது பிள்ளையா. ஸோ அவருடைய ஆக்டிங்கும் செமையா இருக்கு. அவங்களோட ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே அவங்க பிள்ளைகளோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. பட் அந்த பொண்ணு சும்மா நின்றுட்டு இருக்கு. ஈவன் கண்ணால ஏதோ ஒரு ஆக்ஷன் மட்டும் காமிச்சிச்சு அவங்க அண்ணனை பார்த்து. அதே மாதிரி நாங்க பசுபதி அண்ணாவுக்கும் இது ஒரு 2-3 தடவை கால் பண்ணி பேசியிருக்கோம் அப்படின்னு அந்த முத்துமலர் அம்மா சொல்றாங்க. சொன்னதுமே காவேரிக்கு அதானே பார்த்தா இந்நேரத்துக்கு நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம்னு தெரிஞ்சிருந்தாலே பசுபதி இங்க ஏதாவது பெரிய ப்ராப்ளம் பண்ணிருப்போம், இந்த முறை அவர் வராம உங்களை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி கெஸ் பண்றாங்க. எனக்கும் அதே தான் தோணுச்சு. பட் வேற ஏதாவது உள்ள இவ்வளோ ஈஸியா நம்மள கண்டுபிடிக்கிற மாதிரி ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க. ஸோ வேற ஏதாவது உள்ள ட்விஸ்ட் நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் நினைச்ச மாதிரி கங்கா யமுனாவே ஏதாவது பிளான் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு குட்டி டவுட். அதுக்கு அவங்க அப்பாவோட கேரக்டரே டேமேஜ் பண்ணி அந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது இல்லையா. பட் இவ்வளோ ட்ராமா நடந்தும் அங்க இருக்க யாருமே, பர்டிகுலரா சாரதம்மால இருந்து யாருமே அவங்க அப்பா மேல கொஞ்சம் கூட சந்தேகமே படல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. அவங்க அவர் கூட லைஃபை ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது அவரை பத்தி தெரியும் இல்லையா. ஸோ பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேக்கான ஃபேமிலி மாதிரி தான் இப்போ வரைக்கும் தோணுது. அப்கமிங்ல இனிமே விஜய், காவேரி, நிவின் இவங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது உள்ள களமிறங்கி இவங்க யாரு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு தான் இங்க இருந்து கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரே நாள் ஷூட் பண்ணது தான் இத்தனை நாளா நம்ம காமிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நாள் ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நிறைய சீன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாங்க இது ஃபேக் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒப்பீனியன் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.